ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சேலஞ்சிங்காக இருக்கும். சவால்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஒவ்வொரு நாளுடைய பணியையும், ஒவ்வொரு நாளுடைய பொறுப்பு, கடமைகளையும் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் போராமல் இருக்கும். மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வழக்கமாக செய்கிறாங்க. அதனால நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுவீங்க. தனித்து விடப்பட போகிறீர்கள் நீங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தெரியாததெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். வழக்கமாக செய்யக்கூடிய சுலபமான வேலைகளை கூட கவனத்தோடு செய்கிற மாதிரி தான் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் பண்ணுங்கள். டெய்லி படிக்கிறதுக்கு ஸ்கூல், காலேஜ் போகிறது, வேலை பார்க்குறது, வழக்கமான உங்களுடைய பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா போகும். எந்த பிரச்சனையும் இல்லை. புது விஷயங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால், ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால், சொத்துக்கள் வாங்கிறது, குறிப்பாக சொத்து விற்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் அதை தள்ளி போடலாம். வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம், நல்ல டைம் வரும்போது போகலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த வாரத்தில் போய் ஒரு வேலையில் சேர்றீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது உங்களுக்கு செட் ஆகாது. முன்னாடி இருந்த இடமே பரவாயில்ல, அதுவே பெட்டராக இருந்தது, அவசரப்பட்டு நம்ம இங்கே வந்துட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளி உணவுகளை முடிஞ்ச அளவிற்கு தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கண்ணும் கருத்தோடு இருந்து, கவனத்தோடு இருந்து பண்ணணும். அப்படி பண்ணால் எந்த ஒரு கவலையும் பிரச்சனையும் இருக்காது. அஷ்டமஸ்தானத்தில் தான் 3 கிரகங்கள் இருக்கிறது. சந்திரனும் அங்கே இருந்து தான் இந்த வாரத்தை தொடங்குகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அந்த 8ஆம் இடத்தில் தான் இருக்கார். அதனால் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.